கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைத்து பார்க்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நீக்கப்பட்ட 3 காரியங்கள், அது 3ஐயுமே நம்ம என்ன பண்ணணும்? கொண்டாடணும். அது புனித வெள்ளி அன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடணும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நீக்கப்பட்ட 3 காரியங்கள். அது என்ன? முதல் காரியம், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நீக்கப்பட்டது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான பகையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. ஒன்று, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகை. 2வது, மனிதர்களுக்குள்ளாக இருந்த பகை. மனிதன் எப்போ பாவம் செய்தானோ அவன் கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அவன் கடவுளை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறான். பாவம் மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிறது. அந்த பாவ மனிதனால் கடவுளுடைய சமூகத்திற்குள்ளாக கடவுளிடத்திலே ஒரு நாளும் நெருங்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மரித்ததின் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகையை நீக்கினார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் தேவனோடு இப்போது சமாதானம் பெற்றிருக்கிறோம். எதனால சமாதானம் பெற்றிருக்கிறோம்? 8வது வசனமும் 10வது வசனமும் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த பாவ மன்னிப்பு தேவனோடு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கு. அது ஒண்ணு. 2வது பகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்கள் புறஜாதியர், அதாவது ஆபிரகாமின் குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஆபிரகாமின் குடும்பத்தில் பிறக்காதவர்கள் என்ற ஒரு பிரிவு பழைய ஏற்பாட்டில் ஆழமாக காணப்பட்டுச்சு. அப்ப யூதர்கள் ஆபிரகாமின் குடும்பத்தில் பிறக்காத மற்ற மனிதர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களுடைய தேவாலயத்திற்குள்ளாக நாம போக முடியாது. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க வேணா போய் கடவுளை தொழுது கொள்ளாமே தவிர பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார நம்ம போக முடியாது. யூதர்களுடைய ஆசாரிய முறைமையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டோம். இப்படி யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவு இருந்தது. இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினபடினால் தேவன் யூதர்களையும் யூதர்கள் அல்லாதவர்களையும், ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிறந்தவர்களையும் ஆபிரகாம் குடும்பத்தில் பிறக்காதவர்களையும் விசுவாசத்தின் மூலமாக ஒன்றிணைத்திருக்கிறார். இன்னைக்கும் கூட இந்த உலகத்துல பலவிதமான பகைகள், சாதி, மொழி, இனம், கல்வி, பணம் என்று மனிதர்களுக்குள்ளாக நிறைய பாகுபாடுகள், பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மரணம் எப்படி கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த பகையை நீக்கினதோ அதே போல மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா விதமான வேற்று மகிழும் எடுத்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக மாற்றிருக்கு. இது கொண்டாட வேண்டிய ஒன்று. ஏன்னா எப்படியாவது இந்த உலகத்துல ஒற்றுமை வரணும்னு சொல்லி எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினால் அதை நாம் அனுபவிக்க முடியும். 2வது, கடவுளுக்கு மனிதன் மீது இருந்த கோபத்தை இயேசு கிறிஸ்து நீக்கினார். He removed the wrath of God upon us. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய் இருக்கிறது. இங்கே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க ஆங்கிலத்தில் இதை படிப்பீர்கள் என்றால் he was our propitiation என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். அந்த propitiation என்ற கிரேக்க ஆங்கில வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வருது. அந்த கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கு நம்மேல் இருந்த கோபாக்கினியை அவர் நீக்கினார். மனிதன் பாவம் செய்தபடினாலே வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்ப தேவன் பாவத்தின் மீது கோபம் கொண்டபடியினால் அந்த பாவத்தை செய்கின்ற
பாவிகளாகிய மனிதர்கள் அனைவரும் எரி நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட வேண்டும். அந்த எரி நரகத்திலே ஒருவன் தள்ளப்படுவானே என்றால் அதுக்கப்புறம் தேவனோடு ஒப்புரவு என்பதற்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த வேதத்தில் நம்ம எங்கேயுமே வாசிக்கல. நித்திய மரணம் என்று சொல்லும்போது நித்திய பிரிவு. அப்ப நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்த போது அந்த எரி நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்களாய் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாய் பிறந்தோம். அதையும் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். ஆனா கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கோபம் அவரை விசுவாசிப்பவர்கள் மீது இருந்து நீக்கப்படுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய மரணம் இல்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவன். எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இரட்சகர் என்று அவர் மீது ஒருவன் நம்பிக்கை வைக்கும் போது அந்த கிறிஸ்துவானவரின் மரணத்தின் பலனை அவனுடைய வாழ்க்கையிலே அவனால் ருசி பார்க்க முடியும். மூன்றாவதாக, கிறிஸ்துவானவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கும் கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கடவுளுக்கு பிரியமானது எது, கடவுளுக்கு பிரியமற்றது எது என்பதை நமக்கு சுட்டி காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நமக்கு காண்பித்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பு அவசியம். தேவனுடைய இரக்கத்தினால் மாத்திரமே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு மனிதனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவன் நியாயப்பிரமாணத்தின் அத்தனை கட்டளைகளையும் கை கொண்டு அதுல ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பானே என்றால் அந்த ஒரு காரியம் அவனை நரகத்துல தள்ளிவிடும். அப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததினுடைய நோக்கம் அவருடைய பரிசுத்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்முடைய பாவத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும், நாம் பரிசுத்தமா இருக்கணும்னா எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிப்பதில்லை, தேவனே ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்பதன் மூலமாக நான் ரட்சிப்படைகிறேனே தவிர நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் நான் ரட்சிப்பு அடைவது இல்லை. ஏன்னா என்னால் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் யாரெல்லாம் அதை கை கொள்ளலையோ அவர்களை பற்றி கொள்ளும். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இப்ப நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுமா, கடைபிடிக்க கூடாதா? கட்டாயமா கடைபிடிக்கணும். ஏன்னா அது கடவுளுடைய வசனத்தில் இருக்கிற கட்டளை. ஆனா அதை எந்த நோக்கத்தோடு நம்ம கடைபிடிக்கிறோம் என்றால் கடவுளை பிரியப்படுத்துவதற்காக, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, ரட்சிப்படைவதற்காக இல்லை. ஏன்னா ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்பதே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். எனவே இந்த புனித வெள்ளி அன்று இந்த 3 காரியங்களை நம்ம நினைத்து பார்த்து இதுக்காக நம்ம கடவுளை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அவர் எனக்கும் கடவுளுக்கும் இருந்த பகையை, எனக்கும் பிற மனிதர்களுக்கும் இருந்த பகையை எடுத்து போட்ட நல்ல கர்த்தர். அது மட்டும் இல்லாம என்னை தேவனுடைய கோபத்திலிருந்து மீட்டெடுத்தவர், என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.